அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நான் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ லெட் அஸ் கன்சிடர் த சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து மேடு பை கண்டக்டிங் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டரில் என்ன பண்ணுறோன்னா கேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இந்த டாப் சர்ஃபேஸில் ஒரு மூவபிள் பிஸ்டனை அட்டாச் பண்ணிட்டோம். இந்த பாட்டம் சர்ஃபேஸில் நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்டன் வந்து இந்த பிளேஸில் இருக்கும்போது நாம் ஹீட் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்படி ஹீட் அப்ளை பண்ணும்போது இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிலிண்டர் வந்து மேடு பை கண்டக்டிங் மெட்டீரியல். அப்போ உள்ள டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இன்க்ரீஸ் ஆகிறது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே பாஸ் ஆகும். அதாவது சரௌண்டிங்க்கு என்ன ஆகும்? பாஸ் ஆகிரும். அப்போது அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் இன்சைடில் இருக்கக்கூடிய, அதாவது கேஸோடைய இன்சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆயிரும்னா ஈக்குவல் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இந்த ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறதுனால இந்த கேஸோடைய ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கேஸோடைய ப்ரெஷர் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனோனையும் இந்த பிஸ்டனு இந்த பிளேஸிலிருந்து இந்த பிளேஸுக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒர்க் நடந்திருக்கு. பிஸ்டன் என்ன இருக்குது? ஒரு பிளேஸிலிருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகிருக்கு. இட் இஸ் கால்டு ஒர்க். அப்போது பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கும்போது ப்ரெஷரோட வேல்யூ, கேஸோடைய ப்ரெஷரோட வேல்யூ ஹையாக இருக்கும். இந்த சிலிண்டரோட வால்யூம்னா பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் சிலிண்டரோடைய வால்யூம் லோவாக இருக்கும். அதே பிஸ்டன் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது ப்ரெஷரோட வேல்யூ லோவாக இருக்கும். ஆனால் இந்த சிலிண்டரோட வால்யூம் ஹையாக இருக்கும். தேர்ஃபோர் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது இப்படியும் சொல்லலாம். எப்படின்னா வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதாவது பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கும்போது ப்ரெஷரோட வேல்யூ ஹையாக இருக்குது, வால்யூம் வந்து லோவாக இருக்குது. அதே பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கும்போது ப்ரெஷரோட வேல்யூ வந்து கேஸோடைய ப்ரெஷரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது, வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இந்த கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் அல்லது ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம். நெக்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள். சேம், லெட் அஸ் கன்சிடர் த சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து மேடு பை கண்டக்டிங் மெட்டீரியல் ஆர் தெர்மல் காண்டக்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்டு வித் கேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிஸ்டன் வந்து இப்போ இங்கே இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்ரெஷன் பண்ணுறோம். மேலிருந்து என்ன பண்ணுறோம்? கீழே தள்ளுறோம். மேலிருந்து கீழே தள்ளுறோம். அப்படி மேலிருந்து கீழே தள்ளும்போது இந்த கேஸோடைய டெம்பரேச்சர் என்ன ஆகுனா இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுனா சரௌண்டிங்க்கு பாஸ் ஆகும். அப்போது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் இந்த சிலிண்டரோட இன்சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆயிரும்னா ஈக்குவல் ஆயிரும்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த கேஸோடைய ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இந்த சிலிண்டரோடைய வால்யூம் இந்த இதிலேருந்து இது வரைக்கும் இந்த சிலிண்டரோடைய வால்யூம் வந்து லோவாக இருக்கும். அதே பிஸ்டன் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த கேஸோடைய ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்து ஹையாக இருக்கும். தேர்ஃபோர் இந்த டயக்ராம்லேயும் pressure inversely proportional to volume or volume inversely proportional to pressure. இதில் இந்த ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனில் பாருங்கள், ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷன் அந்த ப்ராசஸில் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு பாசிட்டிவ், ஒர்க் டன்னும் பாசிட்டிவ். இந்த ஐசோதர்மல் கம்ப்ரெஷனில் பாருங்கள், ஒர்க் டன் வந்து நெகட்டிவ், ஹீட் ஆல்சோ நெகட்டிவ். ஒர்க் டன்னும் ஹீட்டும் நெகட்டிவாக இருக்குது. அதாவது Q அப்படிங்கிறது ஹீட்டு, W அப்படிங்கிறது ஒர்க்கு. Okay, see the first point. If a system is perfectly conducting to the surrounding and the temperature remains constant throughout the process, it is called as isothermal process. ஸோ இந்த சிஸ்டம்னா இந்த என்டையர் சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி கண்டக்டிங் மெட்டீரியல். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெளியே பாஸ் ஆகும், அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் உள்ளே வரும். அப் டு எது வரைக்கும் அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சருமே இன்சைட்லேயும் அவுட் சைட்லேயும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும். அதனால் டெம்பரேச்சரோட வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஐசோதர்மல் ப்ராசஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இன் ஐசோதர்மல் ப்ராசஸ் இட் கேன் அப்சர்வ் ஹீட் ஆர் கிவன் ஹீட் டு தி சரௌண்டிங். வெளியிலிருந்து ஹீட்டை உள்ளே அப்சர்வ் பண்ணலாம், அல்லது உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியும் கொடுக்கலாம். இந்த ப்ராசஸில் டெம்பரேச்சர் அண்டு இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுமே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. dd ஈக்குவல் டு 0, du ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் அண்டு இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டு. அப்போ ப்ரெஷரும் வால்யூம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. டெம்பரேச்சரும் இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டு, ப்ரெஷர் அண்டு வால்யூம் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். அதாவது ப்ரெஷரோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா வால்யூமோட வேல்யூ கம்மியாக இருக்கும், அல்லது வால்யூமோட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்குது, ப்ரெஷர் அண்டு வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் PV ஈக்குவல் டு RT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரு. இதில் Pங்கிறது ப்ரெஷரு, Vங்கிறது வால்யூம், Rங்கிறது கான்ஸ்டன்ட்டு, Tங்கிறது டெம்பரேச்சர். அப்போ இதில் PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது RD ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த V வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/V. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன போடலாம், ஒரு சிம்பிள், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். இதை பாருங்கள், ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள், ஆல்ஃபாமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் போட்டுக்கலாம் கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக. அப்போது P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். Q ஈக்குவல் டு U ப்ளஸ் W.
இதில் Q அப்படிங்கிறது ஹீட் எனர்ஜி, U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க்கு. இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் அண்டு இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்போது இன்டர்னல் எனர்ஜி 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா Q ஈக்குவல் டு W அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா பிஸ்டன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. எகைன் ஐ சே, இந்த சிஸ்டத்துக்கு நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா பிஸ்டனு ஒரு பிளேஸ்லேருந்து என்ன ஆகுது, இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. தேர்ஃபோர் heat energy equal to work done. Thank you.